ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிறந்ததே பெரிய புண்ணியம். இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னா ஒழுங்கான கட்டுப்பாடு இருக்கணும், உணவு முறை கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட குறுகிய காலத்துல 16-17 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் தீய பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய உடலும் பாய்ச்சிக்கிறான், குடும்பமே பாழா போகுது. அதனால இந்த மாணவ செல்வங்கள் உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அது இல்லாம ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒழுக்கத்தோடு நல்ல உணவெல்லாம் சாப்பிட்டு நீங்களாம் நெடுநாளைக்கு வாழணும், மற்றவர்களுக்கும் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் பொதுமக்களுக்கு இந்த உணவு கட்டுப்பாடுல விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி இது நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உணவே மருந்து என்கின்ற திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்றால், அந்த திட்டம் விஐடி பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு தொடங்கப்பட்டது என்பது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய பதிவு. தொற்று நோய்களாக இருந்தாலும் தொற்றா நோய்களாக இருந்தாலும் இவைகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு என்பது மிகப்பெரிய அளவிலான அவசியமான ஒன்று. மிகப்பெரிய அளவில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு 2 விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும். ஒன்று உணவு, 2 உடற்பயிற்சி. இந்த உணவு உடற்பயிற்சி இந்த 2ஐயும் மிக சிறப்பாக கையாள்பவர்கள் அவர்கள் வாழ்நாளில் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த உணவு பாதுகாப்புத்துறை தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் தொடர்ந்து இந்த அரசு வாங்கி கொண்டிருக்கிற விருதுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஈட் ரைட் சேலஞ்ச் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதிலும் இருக்கிற மாவட்டங்களுக்கு ஒரு போட்டி நடத்திய போது அதில் 29 விருதுகளை கடந்த ஆண்டில் மட்டும் பெற்ற துறை இந்த உணவு பாதுகாப்பு துறை. அதே போல அதற்கு முந்தைய ஆண்டு 11 மாவட்டங்களுக்கான விருதை பெற்றிருக்கிறது. இந்த உணவே மருந்து என்கின்ற விழிப்புணர்வு இந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எதை தொடங்கினாலும் அது தமிழ்நாடு முழுவதிலும் வெற்றிகரமாக உலா வரும் என்பதற்கு கடந்த காலங்களில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் சான்றாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த உணவே மருந்து என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தை இங்கே தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். ஆரோக்கியமான உணவுகள் நம்மை சுத்தி சுத்தி இருக்கிறது. நமக்கு இனிப்பு எடுக்கணும்னா நல்ல பழங்கள் எடுப்போம். சிகப்பு கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், எது வேணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, நாவலோ எலுமிச்சையோ நெல்லிக்காயோ தினசரி ஒரு பழம் எடுத்து விட்டு நம் பணியை துவங்கணுங்கிற ஒரு பண்பை நம்ம வளர்த்து கொள்ளணும். இந்த குளிரூட்டப்பட்ட ஒரு உற்சாக பானங்களை எல்லாம் அருந்தக்கூடிய தன்மையை ஒழித்து கட்டணும். நம்ம வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.